ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. ஒரு அருமையான குயிக்கும் ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய மாதிரி கேஷ்யூ நட்டு தேங்காயெலாம் சேர்த்து அரைச்ச ஒரு சிக்கன் கறி குயிக்கும் ஃபாஸ்ட்டாக எப்படி செய்யணுமா அதுக்கு இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். சாத்து கூட சப்பாத்தி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ஃபண்டாஸ்டியாக இருக்கும். குயிக்கும் ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். வாங்க, அதை எப்படி செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் குயிக்காகவே பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணுங்க. எண்ணெய் சூட்டானாலும் ஸ்பைஸியாக சேர்த்துக்குங்க. அடுத்து ஜீரகம், பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வறுத்து விட்டுக்குங்க, கறிக்கிறாமல். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிச்சா கட் பண்ணி சேர்த்துட்டு இதே நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கி வந்ததும் அதில் ஃப்ளேவருக்காண்டி கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதை 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி வதக்கிட்டு நல்லா ப்ரௌனாக வந்தோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி அதை சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு தக்காளி இந்த மாதிரி போட்டு சாக்கடை பண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா குழஞ்சி மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வதக்கிட்டு சிறிது மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே 2 நிமிஷம் வதக்கி விட்ருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஏற்கனவே நான் சிக்கன் வந்து கழுவி வச்சுருக்கேன். மஞ்சள் பொடியெலாம் போட்டு நல்லா கழுவி இருக்கேன். அதே வீட்டில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 நிமிஷம் அந்த மசாலோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. அதில் உள்ள தண்ணியை இறங்கி சூப்பராக பாருங்க. அதில் உள்ள தண்ணி இறங்கி வந்திருக்கு. ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா வந்திருக்கு. இதில் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. அது சுடு தண்ணி சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும், நல்லா இருக்கும். இந்த மாதிரி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட் வேணுமோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்ல எல்லாத்தையும் பரவாயில்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க. பாருங்கள், எண்ணெயெலாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு. இதில் ஃப்ளேவருக்காண்டி 4-5 பச்சை மிளகா 2 கீரி சேர்த்துக்குங்க. நம்ம சேர்த்துட்டு அடுத்து 4-5 தேங்காய் பல்ல இந்த மாதிரி அரைச்சிக்குங்க. அரைச்சிட்டு அதில் கேஷ்யூ நட்டு சேர்த்து அரைச்சி அதை அப்படியே அதில் சேர்த்துருங்க. தேங்காய் சேர்க்கறதுனால நல்லா கெட்டியாகவும் நல்லா ரிச்சாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி சேர்த்துட்டு ஓப்பன்லேயே வச்சுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. தேங்காய் சேர்த்துறதுனால 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். பாருங்கள், சூப்பர் தகதகன்னு வந்துருச்சு. இதில் கடைசியாக கொஞ்சம் பெப்பர் பொடியும் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ரிச்சான கேஷ்யூ நட்டு தேங்காய் அரைச்ச கோழிக்குழம்பு சூப்பர் ரெடி ஆச்சுங்க. இந்த சிக்கன் கறி பார்த்திங்கன்னா சாத்து கூட சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இதே மாதிரிலாம் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம மிஸ்டர் விஜயன் ப்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் வீடியோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சமையல் வீடியோக்கள் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இதுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.